அண்ணாமலையை பார்த்து அதிமுகவினருக்கு அச்சம் ஏற்பட்டிருப்பதாக பாஜகவின் கரு நாகராஜன் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அதிமுகவினர் மீதுள்ள ஊழல் வழக்குகள் ஒவ்வொன்றாக மக்கள் மன்றத்தில் அடுக்குவோம் என பாஜக அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசியலில் அதிமுக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதாக பாஜக விமர்சனம் செய்திருக்கிறது. ஜெயலலிதா வழியில் செயல்படுவது பாஜகவினர்தான் என்று அதிமுக தொண்டர்கள் நினைக்கின்றனர் என்று கருணாகராஜன் தெரிவித்திருக்கிறார். அன்று மோடியை புகழ்ந்த எடப்பாடி பழனிசாமி என்று விமர்சிப்பது அரசியல் சந்தர்ப்பவாத நடவடிக்கை என பாஜக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதிமுகவால் இனி ஒருபோதும் தேர்தலில் வெற்றி பெறவும் முடியாது, ஆட்சியை பிடிக்கவும் முடியாது. அதிமுகவினர் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும், இல்லாவிட்டால் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்ணாமலையை பார்த்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பயப்படுகின்றனர் என்று பாஜக துணைத் தலைவர் கருணாகராஜன் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை பாஜக பின்னுக்கு தள்ளிவிட்டதாகவும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவை கண்டு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பயப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாஜகவினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன் சொல்லியிருக்கிறாரு. அப்படியான விஷயங்களா இருக்கு? அப்படி இல்லை. அவர் சொல்கிற கருத்து தவறான கருத்து. பாஜகவை கண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் பயந்ததில்லை. ஏற்கனவே கூட்டணியில் இருந்த போதும் கூட பல்வேறு கருத்துக்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துக்கு எதிராக பாஜக சென்றால் அதற்கான எதிர்வினைகளையும் நாங்கள் ஆற்றியிருக்கிறோம். ஆக இப்போது கூட்டணியில் இல்லை. கூட்டணியில் இருந்திருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிடித்திருக்கலாமே என்கிற ஆதங்கத்தில் அவர்கள் பல்வேறு முறை தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்துகிற முயற்சியாக அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து எங்கள் தலைவர்களை பற்றி, ஏன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை பற்றி, புரட்சி தலைவரை பற்றி, புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி, இன்றைய பொதுச் செயலாளராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பற்றி மிகவும் தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆக இதையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல், இனிமேலும் இவர்களோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என்கிற அடிப்படையில் தான் கூட்டணியிலிருந்து விலகி வந்தோம். இவர்களால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த லாபமும் இல்லை. சிறுபான்மை வாக்குகளை இழந்ததோடு மாத்திரமல்லாமல் மக்களிடத்தில் நன்மதிப்பையும் பெற இயலவில்லை. ஏதோ எங்களுடைய முதுகிலை ஏறிக்கொண்டு எங்களுக்கே அவர்கள் சேவகம் வெகுந்த ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை விமர்சித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் சகித்துக் கொள்ள முடியாது என்ற காரணத்தை கொண்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். இப்போது மீண்டும் மீண்டும் எந்த இயக்கத்தை அவர்கள் விமர்சனம் செய்தால் அவர்களுடைய பேர் வெளியே வருமோ அதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்கள் பொதுச் செயலாளரையும் தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடிக்க அடிக்க பந்து உண்டும், அறுக்க அறுக்க வைரம் மின்னும் என்பதை போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தகைய சோதனை வேதனை வந்தாலும் எழுந்து நிற்கிற எழுச்சி மிகுந்த இயக்கம். மக்கள் ஆதரவு எங்கள் பக்கம் இருக்கிறது. ஜெயலலிதாவுடைய வழியில நடக்கக்கூடிய கட்சி பாஜக தான் அப்படின்னு அதிமுகவினரே எண்ணுவதா அந்த அறிக்கையில சுட்டி காட்டுறாங்களே, அதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? தவறான கருத்து. ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற போது என்னுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு பாஜகவோடு கூட்டணி வைத்ததுதான். இனிமேல் நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று வெளிப்படையாகவே சொன்னார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறை நம்பிக்கையுடையவர், அதே சமயத்தில் மதசார்பற்று செயல்படக்கூடியவர். அவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்பது வேறு, மக்களுடைய விருப்பம் என்பது வேறு. தன்னுடைய தெய்வ நம்பிக்கையை மக்கள் பக்கமோ அரசு பக்கமோ எப்போதுமே திணிக்காதவர். ஆக மதசார்பற்ற தன்மையோடு தான் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ஆக ஒரு அரசியல் களத்தில் மதசார்பற்று ஒரு அரசு இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் மக்களும் விரும்புகிறார்கள். இறை நம்பிக்கை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்துவாக இருக்கிறவர்கள் பல்வேறு பக்தி மார்க்கமாக இருந்தாலும் கூட அந்த மதத்தையே கையிலே எடுத்துக்கொண்டு அரசியல் செய்வதை எந்த இந்துவும் வரவேற்பதில்லை. ஆக இப்படியான ஒரு நிலையில்தான் இந்த தமிழக அரசியல் களம் இருக்கிறது. அந்த நிலையில் தான் நாங்கள் தெளிவோடு இருக்கிறோம். பாஜகவினர் சொல்வதை போல அண்ணா புரட்சி தலைவி அம்மாவுடைய கனவை பாஜக நிறைவேற்றுகிறது என்பது அப்பட்டமான வடிகட்டிய பொய்.
அதிமுகவினர் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரி அந்த அறிக்கையில விஷயங்கள் பதிவாகி இருக்கு. மீண்டும் ஆட்சிக்கு வருவதெல்லாம் ஒரு கனவு தான் அப்படிங்கிறதையும் அதுல பதிவு பண்ணியிருக்கிறாங்களே, அதற்கு உங்களுடைய விளக்கம்? அதாங்க, ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எல்லா கட்சிகளையும் நினைக்கிறது. ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நேற்று தொடங்கிய கட்சிகள் கூட கனவு காண்டு கொண்டிருக்கிறார்கள். கனவு காண்பது என்பது எல்லாருக்கும் இயல்பான ஒன்று. பாஜக கனவு காணவில்லையா தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்போம் என்று? அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? சூழல் இருக்கிறதா? களம் இருக்கிறதா? தட்ப வெப்பநிலைகள் இருக்கிறதா? எதுவுமே இல்லை. கடந்த முறை 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று இந்த சட்டமன்ற கிடத்தில் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வைத்த காரணத்தினால்தான் அந்த வாய்ப்பும் சூழ்நிலையும் அவர்களுக்கு கனிந்தது. இப்போது இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையே வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார், தோற்று போய்விட்டார். ஆக இந்த சூழ்நிலை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கிறது, தங்களுடைய நிலை என்ன, தங்களுடைய மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதை அவர்கள் உணரவில்லை என்பதுதான் இதன் மூலமாக தெரிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கனவு காண்கிறது, ஆட்சியை பிடித்து விடலாம் என்று எண்ணுகிறது என்று சொன்னால் அதற்கு உரிய களம் எங்களிடத்தில் இருக்கிறது. நாங்கள் சேரக்குறைய 21% வாக்குகளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் 7 முறை ஆட்சியில் இருந்த இயக்கம், இந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இயக்கம் தொடர்ந்து மக்களிடத்திலே நாங்கள் தூணாக துணையாக எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக நாங்கள் எண்ணுவது என்பது இயல்பான ஒன்றுதான். பாஜகவுடைய கனவுதான் வெறும் காணல் நீராக போய்விடும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.